ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 மாவட்ட காவல்துறையின் குற்றப்பிரிவு போலீசார் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடம் மூவர் கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது ஒற்றுமை உள்ளதா என்பது குறித்து டிஐஜி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டத்தையே ஒழிக்கின்ற வகையில் தற்போது சிவகிரி அடுத்துள்ள விளக்கேத்தி பகுதியில் இருக்கின்ற தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த மூதாட்டி தம்பதிகள் இருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில தற்போது சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் சம்பவ இடத்துல நேரில் சென்று விசாரணையை மேற்கொண்டனர். தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தினை பொறுத்தவரை விளக்கேத்தி பகுதியில் தனியாக தோட்டத்தில் வீட்டில் இருந்த பாக்கியம்மாள் மற்றும் ராமசாமி ஆகியோர் உயிரிழந்த நிலையில தற்போது இந்த இடத்தில் 4 மாவட்டம், அதாவது ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தனிப்பிரிவு போலீசார் தற்போது இந்த இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக திருப்பூர் பல்லடம் பகுதியில் 3 கொலை செய்யப்பட்ட நிலையில அந்த கொலை செய்யப்பட்ட நிலையிற்கும் தற்போது இந்த ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி பகுதியில் மூதாட்டி தம்பதிகள் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஏதேனும் ஒரு குழுக்கள் கிடைக்குமா அல்லது அந்த கொலைக்கும் தற்போது இங்கு நடைபெற்ற மூதாட்டி கொலை சம்பவத்திற்கும் ஒரே காரணங்களா என்ற பல்வேறு கோணங்கள் தான் தற்போது இவ்விடத்தில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை தலைமையிலான மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அக்ஷய் மற்றும் சேலம் சரக டிஐஜி உமா ஆகியோர் தற்போது இந்த கொலை செய்யப்பட்ட வீட்டிற்கு பின்புறம் இருக்கின்ற அந்த காட்டு பகுதியில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பல்லடம் பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவம், அதுவும் தோப்பு வீட்டில் தான் அந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவம் இங்கு ஒரு தோட்டத்தில் இருக்கின்ற வீட்டில் தான் அந்த கொலை சம்பவம் என்பது நடக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தில் ஏதேனும் ஒரு குழு கிடைத்தால் அந்த பல்லடம் கொலை வழக்கில் ஏதாவது திருப்புமுனை ஏற்படுமா என்கின்ற பல்வேறு கோணங்களில் தான் தற்போது இவ்விடத்தில் சேலம் சரக டிஐஜி உமா அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் அதிக அளவிலான விவசாய விளைநிலங்களும் அதே சமயத்தில் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கின்ற வீட்டிற்கு எதிர்ப்புறமே மிகப்பெரிய பாசன கால்வாய் வாய்க்காலும் இருக்கின்ற நிலையில் குற்றவாளிகள் இவ்விடத்தில் குற்றச்சம்பவங்களை செய்துவிட்டு காட்டு வழியாகவோ அல்லது நீர்ப்பாசன வழியாகவோ தப்பித்திருக்கலாம் என பல்வேறு கோணங்களில் தான் தற்போது காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் 4 மாவட்ட போலீசாரினுடைய தனிப்பிரிவு போலீசாரும் தற்போது இவ்விடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.